மெயினா புவனேஸ்வர் குமார் கைஸ். இந்த ஐபிஎல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாரு. ஆப்போனன்ட் பேட்டர்ஸை கதற விட்டாருன்னே சொல்லி ஆகணும். 2 மாசம் புவனேஸ்வர் குமாரை பார்த்து பயப்படாத பேட்ஸ்மேனே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. 4 மாசமா ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கிற ஹர்ஷித் ராணாவுக்கு இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ் கூட இந்த 4 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஆடலை. பட் அவருக்கு இந்த ஒரு டீம்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் நம்ம புவனேஸ்வர் குமார் 2 மாசமா பேட்டர்ஸை கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ்லனாச்சும் புவனேஸ்வர் குமாரை பிக் பண்ணியிருக்கலாம். ஹர்ஷித் ராணாவை அயர்லாந்து சீரீஸ்ல பிக் பண்ணியிருக்கலாம். அவருக்கும் ரெக்கவரிக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கும். ஆனால் போத் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஏஷியன் கேம்ஸ் 3 சீரீஸ்லுமே ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஆஸ் எ கிரிக்கெட் ஃபனாக பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் 2 வருஷமா செம டச்சில் இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது ஆஸ் எ கிரிக்கெட் ஃபனாக எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது. கைஸ், இதோட ஃபுல் வீடியோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.